கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்தி ஆராதித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடன் செல்வோம். நம்முடைய தேவன் நமக்காய் இந்த மண்ணுலகில் வந்து பிறந்திருக்கிறார். ஆகவே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இணைந்து இந்த காலை நேரத்திலே கர்த்தரை ஆராதிப்போம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தலை சாய்க்கும் கல் நீரையா மூளைக்கல் நீரையா என்று தெரிந்த பாடல்தான். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த பிறந்த நாளிலே நாம் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு சொல்லுங்க, தலை சாய்க்கும் கல் நீர் தான் ஆண்டவரே. ஆமென். தலை சாய்க்கும் கல் நீரையா மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா மூளைக்கல் நீரையா, ஏர்பத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏர்பத்தே ஏர்பத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா மூளைக்கல் நீரையா, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சன்னதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ, இது ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல், எங்கள் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, பூமியின் வம்சங்கள் உனக்கு சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ. சேர்ந்து பாடலாமா உள்ளத்திலிருந்து? சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, இது ஏழ்பத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், இது ஏழ்பத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை
ஏசையா. எல் பெத்தேல், இது ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுமா, ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல். ஆமென் ஆமென். இது வானத்தின். இந்த காலை நேரத்தில் அவர் நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் சொல்லுங்க. மேற்கு கிழக்கு எல்லாம், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சன்னதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சன்னதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. இது ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். சொல்லுங்க, என் ஏசையா. ஆமென். ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். எங்கள் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். எங்கள் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. நீர் வாழ்க ஐயா வாழ்க. இயேசுவே வாழ்க. ராஜாவே உம் நாமம் வாழ்க. வாழ்கவே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, என் உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, என் உள்ளத்தின் ஆறுதலே. நீங்க வாழ்கப்பா ஐயா. சொல்லி பாடலாமா? ராஜாவே உம் நாமம் வாழ்க. வாழ்கவே ஐயா வாழ்க வாழ்க. இயேசுவே நாமம் வாழ்க. உயர்த்தி பாடுங்க இந்த பிறந்த நாளிலே. வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. இன்று தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இந்த காலை நேரத்துல உம்முடைய பிறப்பிலே வந்து நின்று உம்மை தேடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். களி கூறட்டும். ஆமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. நீ வாழ்கப்பா ஐயா வாழ்க. ஓ வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜாவே இயேசுவே முழு பலத்தோடு ஐயா வாழ்க. வாழ்த்தி பாடுங்க பாப்பா. ஆண்டவரே உங்க நாம
நாம வாழ்க, உங்க ராஜ்யம் வருக, உங்க சித்தம் பூமியில செய்யப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, ராஜாவே வாழ்க, இயேசுவே உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உயர்த்தி பாடி ஐயா வாழ்க. ஆமென். இயேசுயா உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென், ஆமென். வாழ்க உம் நாமம். சொல்லி பாலமா. உன்னதத்திலே உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தூதர்கள் பாடினது போல இந்த காலை நேரத்தில் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் எங்கள் பிரியமும் உண்டாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசுவே ஐயா வாழ்க, 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 ராஜாவே உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். சொல்லி பாடலாமா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. இந்த மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், எங்கள் ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். எங்கள் தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா பாடுங்க. ஆண்டவரே இந்த காலை நேரத்துல இயேசு ராஜா வந்து எங்களை ஆசீர்வதிங்க சொல்லுங்க. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். எங்கள் வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. உள்ளத்தில் சொல்லுங்க. தலைகள் தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ஆமென். ராஜா இயேசு பிறந்த நாளில் உயர்த்தி சொல்லுங்க. இயேசு ராஜா எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ஆமென். ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம்
மண்ணுலகம் மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதின் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை என்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை, இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா. ஆலை நேரத்தில் உயர்த்தி யார் இந்த ராஜா, நீங்க பாடும்போது அந்த ராஜா வீட்டுக்குள்ள வரட்டும். இயேசுவே மகிமையின் ராஜா, இந்த மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். எல்லா தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ஆமே ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வி. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வி. சொல்லுங்க, என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வி. என் தகப்பன், என் தகப்பன் நீதானையா. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எல்லாம் பார்த்துக்குவீங்கப்பா, பார்த்துக் கொள்வி. எப்போதுமே எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வி. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள். சொல்லுங்க, உயர்த்தி சொல்லுங்க. மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வி. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வி. துதிக்கு பாத்திரர் நீர்தானே, தூயவரும் நீர்தானே. துதிக்கு பாத்திரர் நீர்தானே, தூயவரும் நீர்தானே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, இன்று உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா. நீங்க எல்லாம் பார்த்துக்குவீங்கப்பா, ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற தேவன். இந்த வருஷம் முடியும் வரை எந்த குறைவுகளும் இல்லாமல் நடத்தினவர், இனியும் நடத்த வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வி. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து. சொல்லுங்க, மாண்பு மிக்கவர், மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. மாண்பு மிக்கவர் நீர்தானே. காலை நேரத்தில் இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடி சொல்லுங்க, உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம்
நீர்தானையா, இன்று எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீங்க பாடும் போதே எல்லா பிரச்சனையும் பார்த்து கொள்வார். உங்களுக்காகவே பிறந்தவர், உங்களுக்காகவே வாழ்ந்த தேவன். சொல்லுங்க, என் தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வி. தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர், விழுந்தோரை நீர் தூக்குகிறீர். தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர், விழுந்தோரை நீர் தூக்குகிறீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. எங்கள் உயிருள்ள நாளெல்லாம், உள்ளத்திலிருந்து உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், ஆமென். கவலைகள் மறந்து இயேசு பிறந்த நாளிலே சொல்லுங்க, எங்கள் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எங்கள் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், எங்கள் கவலைகளை எல்லாம் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், ஓ கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இந்த காலை நேரத்திலே உண்மையாக தேடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது உள்ளத்தில் வந்திடுவார். முழுபலத்தோடு இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் சந்தோஷமாய், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. உன் நினைவாய் இருக்கின்றார், இன்று ஓடிவா என் மகளே. பலத்தோடு இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், எல்லா கவலைகளை மறந்து அவர் நம்மோடு கூட இருக்க வந்தவர். இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர், எல்லா பிரச்சனைகளை மாற்றுகிறவர். இன்று கொண்டாடுவோம் இரட்சகரை, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடு, எல்லா கண்ணீர்களை மாற்றுவார், கவலைகளை மாற்றுவார். கரம் பிடித்து நடத்தி சொல்லுகிற தேவன், நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கரங்களை உயர்த்தி, இன்னைக்கு
இயேசுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறோம். எல்லா கவலைகளை மாற்றுவார். நம்மோடு கூட இருக்கிற தேவன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி, நம்மை நடத்தி, நம்மை பரிசுத்தப்படுத்தி நித்திய பாதையிலே அழைத்து செல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தி வழியை தந்தி, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தி வழியை தந்தி, உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தி, உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தி, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தி தேடி வந்தி பாட வைத்தி, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தி பாட வைத்தி, ஓ உமக்கு நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி ஓடி ஓடி உழைக்க செய்தி, உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும், என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. மாலை நேரத்துல அவரை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள் வந்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒளியாய் வந்தி சொல்லி பாடலாமா? ஒளியாய் ஒளியாய் வந்தி வழியை தந்தி, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தி வழியை தந்தி, ஓ உமக்கு நன்றி ஐயா. எங்களை பாதுகாத்தீரே. அழிவில் நின்று பாதுகாத்தி, உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று
ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிறந்த நாளை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நீர் எங்களுக்காய் இந்த பூமியிலே வந்தீர் என்பதை நாங்கள் ஒரு விஷயம் நினைத்து நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். உலக இரட்சகர் இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பிறந்தது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளிலே உங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள், துக்கங்கள் இவைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவர் பிறந்த நாளிலே தேவன் சமாதானத்தை சந்தோஷத்தை தந்ததை போல உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே கொடுத்து நம்மை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்பை குறித்து வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் போது ஒரு நற்செய்தி, குட் நியூஸ் என்று வாசிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அநேக நாட்களில் நீங்கள் சோர்ந்து போய் இது நடக்குமா, நடக்காதா, இது வாய்க்குமோ, இது வாய்க்காதா என்று சொல்லி அநேக நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை இந்த காலை நேரத்தில் இந்த கிறிஸ்துவின் பிறந்த நாளில் தேவன் நமக்கு வாய்க்க பண்ணி ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து விண்ணப்பங்களை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையோடு இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு கிறிஸ்து பிறந்த அந்த நாளிலே நற்செய்தி என்று உலக ஜனங்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டதை போல அவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில் நல்ல செய்திகளை கேட்க, நன்மையான காரியங்களை தேவன் செய்ய அவர் விரும்புகிறார். அப்படியே நம்ம வாழ்க்கையிலே நடக்கட்டும். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு, கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிற வசனம் மத்தேயு 2வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 2வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட இந்த வசனங்களில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் நட்சத்திரம். இன்றைக்கு பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் நட்சத்திரம். இயேசு இந்த பூமியிலே வந்த பொழுது பிறந்தார் என்கிற முதல் செய்தியை மெய்ப்பர்களுக்கு தூதர்களை கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து, நல்ல கவனிங்க, தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. தூதன் வந்து நின்று
அந்த இடத்திலே பிரகாசித்தது. அவர்கள் எல்லாரும் பயந்து போனார்கள். ஆனால் அப்பொழுது 10ஆம் வசனம் 12ஆம் வசனம்லாம் நீங்கள் வாசித்து பார்த்துப்பீங்களே, ஆனால் தேவதூதன் சொல்வார், பயப்படாதப்பா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்னது? இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நல்ல ஒரு செய்தியை மெய்ப்பர்களுக்கு தூதர்களை கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆனால் இப்போது நம்ம வாசித்தோமே, மத்தேயு 2வது அதிகாரம் 1-2 வசனங்களில் சாஸ்திரிகளுக்கு இயேசு தம்முடைய பிறப்பை நட்சத்திரத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய நிலைகளை அறிந்து அவர்களுக்கு தகுந்தபடி பேசுகிற தேவன் நம்முடைய தேவன். யார் யார் எந்தெந்த நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எப்படிப்பட்ட நிலையில் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியுமோ, தேவன் சொல்லுகிற வசனங்களை புரிந்து கொள்ள முடியுமோ, அந்தந்த நிலைகளை பார்த்து தேவன் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். மெய்ப்பர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆகவே அவர்களுக்கு தூதர்களை கொண்டு அங்கு பேசப்பட்டது. ஆனால் சாஸ்திரிகள் ஞானவான்கள், படித்தவர்கள், சிறந்தவர்கள், அறிவிலே சிறந்தவர்களாய் இருந்ததுனால அவர்களுக்கு நட்சத்திரத்தை கொண்டு தம்முடைய பிறப்பை வெளிப்படுத்தி காட்டுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக மொத்தம் தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் எந்த அளவு புரிந்து கொள்ளுவோம் என்பதை வைத்து தம்மை வெளிப்படுத்தி காட்டுவதிலே, தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதிலே தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பிறப்பில் மட்டுமல்ல இந்த நட்சத்திரம். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை நட்சத்திரத்திலே உதாரணங்களாய் ஆண்டவர் வேதத்திலே காட்டியிருக்கிறார். உதாரணத்திற்கு லூக்கா 21வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 21வது அதிகாரம் 25வது வசனம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். இந்த வார்த்தை எதை குறித்து சொல்லப்படுகிறது? ஆண்டவருடைய வருகையில அடையாளங்களாய் சொல்லப்படுகிற ஒரு வசனம் இது. அப்ப சொல்லப்படும் பொழுது சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். இயேசுனுடைய பிறப்பில் மாத்திரம் இந்த நட்சத்திரம் பயன்படவில்லை. ஆண்டவருடைய 2வது வருகையிலும், முதல் வருகையில் நட்சத்திரத்தை கொண்டு சாஸ்திரிகளுக்கு தன் பிறப்பை வெளிப்படுத்தி காட்டினார். 2வது வருகையில் நட்சத்திரங்கள் அடையாளங்களை வெளிப்படுத்தும் என்று வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்மையும் சில இடங்களில் நட்சத்திரங்களாக ஆண்டவர் பாவித்து அவர் பேசுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். யூதா 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யூதா 13வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் யார்? ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போனவர்களை பற்றி சொல்லுகிறது. மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். ஒரு மனிதனை தேவன் ஆசிர்வதிப்பதற்கும் இப்படிப்பட்ட காரியங்களை, நட்சத்திரங்களை உவமானங்களாக தேவன் பேசியிருக்கிறதை வேதத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு ஆபிரகாமை அழைத்து அவர் பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். நல்ல கவனிங்க. ஒரு மனிதனை ஆசிர்வதிப்பதற்கும் ஆண்டவர் நட்சத்திரங்களை பயன்படுத்துகிறார். ஒரு மனிதன் தேவனை விட்டு வழி விலகும் போது நட்சத்திரங்களுக்கு ஓமானமாய் எடுத்து பேசுகிறார். ஆண்டவருடைய வருகையில் மாத்திரம் நட்சத்திரம் அல்ல, அவருடைய 2ஆம் வருகையிலும் நட்சத்திரங்கள் அடையாளங்களை வெளிப்படுத்தும் என்று சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம். இப்படி அநேக கருத்துக்களை நாம் வாசித்தாலும் இந்த காலை நேரத்தில்
கிறிஸ்துவின் நட்சத்திரம் என்கிற தலைப்பிலே நாம் சில கருத்துக்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் வாசித்தோமே மத்தேயு 2வது அதிகாரம் 1-2 வசனங்களில் அங்கு சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தை கொண்டு தம்முடைய பிறப்பை வெளிப்படுத்தி காட்டினார். இன்றைக்கு நாம் நட்சத்திரமாய் மாற வேண்டும். நாம் நட்சத்திரங்களாய் மாறுவோம் என்றால், கிறிஸ்துவின் நட்சத்திரமாய் நாம் இருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை 5 கருத்துக்களை காட்டி நாம் கடந்து போகிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் நட்சத்திரங்களாய் மாற வேண்டும். பாருங்க, இன்றைக்கு இந்த நட்சத்திரம் எப்போது தோன்றியது? இயேசுடைய பிறப்பில் இந்த சாஸ்திரிகள் கண்ட நட்சத்திரம் எப்போது தோன்றியது, எப்போது வந்தது, எப்போ உருவானது என்று பார்த்தால், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாகவும் இருக்க கடவுது என்றார். ஆண்டவர் ஆதியாகமத்தில் உலக தோற்றத்திலே இந்த நட்சத்திரத்தை தேவன் உருவாக்கி விட்டார். யோசித்து பாருங்களேன், ஆச்சரியமான காரியம். ஆனால் இயேசுனுடைய பிறப்பு வரும் வரை அந்த நட்சத்திரம் தன்னை மறைத்து கொண்டு இருந்தது. அந்த நட்சத்திரம் தன்னை வெளிப்படுத்தவில்லை. எத்தனையோ கோடான கோடி நட்சத்திரங்களை ஆண்டவர் உண்டாக்கினாலும் அதில் ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி வைத்து விட்டார். ஆதி நாட்களிலிருந்தே இருந்தது. 5 கருத்துக்களை இந்த நட்சத்திரங்களை குறித்தே நான் பேச விரும்புகிறேன். முதல் கருத்து, நாமும் எங்கே இருந்தோம், எப்படியோ இருந்தோம், ஆனால் கிறிஸ்து இரட்சகர் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டவுடன் நமக்குள் வித்தியாசத்தை தேவன் கொடுத்தார். எத்தனையோ கோடான கோடி நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டு இருந்தாலும், மற்ற எல்லா நட்சத்திரங்கள் அநேக வானமண்டலங்களே காணப்பட்டாலும், கிறிஸ்துவின் பிறப்பை வெளிப்படுத்தின நட்சத்திரம் வித்தியாசமானதாக இருந்தது. ஏன்னால் அதை தான் சாஸ்திரிகளால் கண்டுபிடிக்க முடிந்தது. ஒருவேளை உருவத்திலோ தோற்றத்திலோ அதை கிளிட்டரிங் ஷைனிங் பண்ணுற தன்மையிலோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த நட்சத்திரம் தன்னை வித்தியாசமாய் காட்டினதுனால தான் அந்த சாஸ்திரிகள் இயேசுடைய பிறப்பை கணித்து கண்டுபிடிக்க முடிந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல கோடி ஜனங்கள் இருந்தாலும், அநேக ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், என்றைக்கு இயேசுதான் என் இரட்சகர் என்று ஒரு மனிதன் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, அவருடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு வித்தியாசம் காணப்படும். உலகத்தில் இருக்கிற ஜனங்களிடத்தில் இருந்தாலும் சரி, உறவுகள் மத்தியிலே நாம் இருந்தாலும் சரி, குடும்பத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்களாய் மற்ற எல்லாரை காட்டிலும் கிறிஸ்துவின் பிள்ளை என்று ஒரு வித்தியாசத்தை, அடையாளத்தை தேவன் நமக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க, அந்த சாஸ்திரிகள் பார்த்த உடனே அந்த வித்தியாசம் இருந்தது. அந்த நட்சத்திரத்தை கண்டு கொண்டார்கள். அதை கண்டு கொண்டு அதுக்கு பின் சென்றார்கள். அப்போ அந்த நட்சத்திரம் எப்போ படைக்கப்பட்டது? எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக படைக்கப்பட்டு இருந்தாலும் கிறிஸ்துவின் பிறப்பு வரும் வரை அந்த நட்சத்திரம் வெளியே தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் பிறப்பு வரும் வரை அந்த நட்சத்திரம் பெரிதாய் பார்க்கப்படவில்லை. என்றைக்கு இயேசப்பா பூமியில் பிறந்தாரோ அதை வெளிப்படுத்தும் விதமாய் தன்னை வெளிப்படுத்தினதினால், கிறிஸ்துவினுடைய பிறப்பை அது தன்னை ஏற்றுக்கொண்டதால், வெளிப்படுத்தியதால் அது வித்தியாசப்பட்டது. அதே போல இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் இயேசு நம்முடைய இரட்சகராய் இருப்பார் என்றால், இயேசு இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால், அவர் தான் இரட்சகர், அவர்தான் என் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவர், அவர்தான் என்னை விடுதலையாக்க முடியும், அவர்தான் என் வாழ்க்கை, அவர்தான் ஜீவன், அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம் என்று யார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில்
வித்தியாசத்தை ஏற்படுத்த நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முதல் கருத்து, நாம் வித்தியாசம் உள்ளவர்களாய், ஷைனிங் ஸ்டாராய், ஒரு பிரகாசிக்கிற சுடரொளிகளாய். மற்ற குடும்பங்கள் இருக்கலாம், நம்மோடு உறவுகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், ஒரு திரளான கூட்டத்தின் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு நம்முடைய இரட்சகராய் இருப்பார் என்றால் நிச்சயமாய் தேவன் நம்மை தனிமைப்படுத்தி, தேவன் நம்மை வித்தியாசப்படுத்தி, தேவன் நம்மை உயர்த்தி அவர் மேன்மை பாராட்ட அவர் வல்லமை உள்ளவர். எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனம் வாசிப்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நம்ம பழைய மனுஷனை களைந்து போட்டு, பழைய பாவ மனுஷனை களைந்து போட்டு, பழைய கசப்புள்ள மனிதனை களைந்து போட்டு, பழைய தீயமான ஒரு மனிதனை களைந்து போட்டு, தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எப்படி தரித்து கொள்ள முடியும்? அவர் என் இரட்சகர் என்று சொல்லும்போது, அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது புதிய மனிதனாய் ஒரு புதிய சாயலை, தேவ சாயலை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவார். அப்படி பெற்றுக்கொண்டா என்ன நடக்கும்? வித்தியாசமானவர்களாய் நாம் வெளிப்படுத்த முடியும். நம்மை தேவன் வித்தியாசமானவர்களாய், புதிய மனிதனாய், குடும்பத்திலே புதிய மனிதனாய், சமுதாயத்திலே புதிய மனிதனாய் தேவன் நம்மை மாற்ற வல்லமை உள்ளவர். குடும்பம் ஒதுக்கிவிட்டதா அல்லது சமுதாயம் ஒதுக்கிவிட்டதா? ஒரு குறைவு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாய் நம்மை தேவன் வித்தியாசப்படுத்தி காட்ட அவர் வல்லமை உள்ளவர். ஒரு ஷைனிங் ஸ்டாராய் இயேசுவின் பிள்ளை என்கிற நிச்சயம் நமக்குள் வந்தவுடன் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது கருத்து வாசிக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரம் படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. இரண்டாவது கருத்து, ஒரு 5 கருத்துக்களை சுட்டி காட்டுறேன். முதல் கருத்து நான் சொன்னேன், இந்த நட்சத்திரம் படைக்கப்பட்டதனுடைய காரியம் என்னன்னா வித்தியாசமாக இருந்தது. வானத்தில் பல நட்சத்திரங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பை வெளிப்படுத்துவதற்கென்று அந்த நட்சத்திரம் ஒரு வித்தியாசத்தை காட்டினதை போல முதல் கருத்து, எங்கிருந்தோ வந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் நம்மை வித்தியாசப்படுத்தி ஆண்டவர் காட்ட வல்லமை உள்ளவர். இரண்டாவது கருத்து, இந்த நட்சத்திரம் படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அது என்ன? இயேசுவின் பிறப்பை அறிவிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும். இதுக்கு தான் அந்த நட்சத்திரத்தை உண்டாக்கினார். இன்றைக்கு நம்மை தேவன் தெரிந்து கொண்டதற்கு, இன்றைக்கு நம்மை தேவன் அழைத்ததற்கு, இன்றைக்கு தேவன் நம்மை ரட்சித்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. வாசியுங்கள். ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆங்கிலத்தில் அப்பாயிண்டட். தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ கூட்டங்கள் இருந்தாலும், இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் நம்மை தேவன் நோக்கத்தோடு ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? அவர் துதியை நாம் சொல்லி வர வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக. இன்னொரு வசனங்களை வாசியுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப பாருங்களேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்க என்ன தெரிந்து கொள்ளல. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த ஸ்டாரை படைத்ததற்கு, இந்த நட்சத்திரத்தை எல்லா நட்சத்திரங்களை போல அல்ல, இந்த நட்சத்திரம் படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம். இயேசுவின் பிறப்பை அறிவிப்பதற்கு, இயேசுவின் பிறப்பை தெரிவிப்பதற்காகவே, அதற்காகவே இந்த நட்சத்திரம் படைக்கப்பட்டதை போல இன்றைக்கு நம்மை தேவன் உருவாக்கினதற்கு, இன்றைக்கு தேவன் நம்மை ஏற்படுத்தினதற்கு, இன்றைக்கு தேவன் நம்மை சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம். அவர் துதியை சொல்ல வேண்டும், அவரை குறித்து அறிவிக்க வேண்டும், இயேசுவின் பிறப்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார்.
2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்ய வேண்டுமாம்? ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். அப்படின்னா இன்னைக்கு தேவன் நம்மை ஏற்படுத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நாம் அவரை தெரியப்படுத்த வேண்டும், அவர் நாமத்தை மற்றொரு முன்பதாக சொல்ல வேண்டும். சாலமோனை தேவன் ஏன் படைத்தார்? ஆலயம் கட்ட வேண்டும் என்பதற்காக. எதற்கு அந்த ஞானம் கொடுக்கப்பட்டது? எதற்காக அந்த ஐஸ்வர்யம் கொடுக்கப்பட்டது? ஒரு நோக்கம் இருந்தது, ஆலயம் கட்ட வேண்டும் என்பதற்காக. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் சாலமோன் நோக்கம் மாறின போது பாவமும் தீமையும் தீங்குகளும் அவன் வாழ்க்கையில் வந்தது. இன்றைக்கு நம்முடைய நோக்கம் அவரை அறிவிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அநேக காகங்கள் உலகத்திலே உண்டு, ஆனால் எலியாவை போஷிப்பதற்காகவே கர்த்தர் 2 காகத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். கழுதை, அநேக கழுதைகள் உலகத்திலே உண்டு, ஆனால் இயேசுவை சுமந்து செல்வதற்காகவே ஒரு கழுதை நோக்கத்தோடு படைக்கப்பட்டது. அதே போலதான் நட்சத்திரங்கள் எவ்வளவோ இருந்தாலும் இயேசுவின் பிறப்பை அறிவிப்பதற்காக ஒரு நட்சத்திரம் நோக்கத்தோடு இருந்தது. இன்றைக்கு நாமும் இந்த கோடான கோடி ஜனங்கள் மத்தியிலே இருந்தாலும் நம்மை தேவன் ஏற்படுத்தினதற்கு இந்த காலை நேரத்தில் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் உண்டு. இயேசுவின் பிறப்பை மற்றவர்களுக்கு அறிவிப்பது, மற்றவர்களுக்கு சொல்லுவது, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது. இன்றைக்கு கிறிஸ்மஸை கொண்டாட வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு நட்சத்திரமாய் மாற வேண்டும். அநேகருக்கு இயேசுவின் பிறப்பை அறிவிப்பதற்கு, அநேகருக்கு இயேசுவின் பிறப்பை தெரிவிப்பதற்கு நாம் நட்சத்திரமாய் நாம் மாற வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வதித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவினுடைய பிறப்பை அறிவிப்பதற்காக தான். நமக்கு கிடைக்கப்பட்ட வேலை எதற்கு தெரியுமா? இயேசுவின் பிறப்பை அறிவிப்பதற்காக தான். நமக்கு கிடைக்கப்பட்ட மேன்மைகள், உயர்வுகள், ஐஸ்வர்யங்கள், படிப்புகள், ஞானம், திறமை, குடும்பம், ஊழியம் எல்லாமே எதற்கு தெரியுமா? இயேசுவை அறிவிப்பதற்காக. இதற்காக தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதன்படி நாம் மாறுவோம் என்றால் நம்மை பிரகாசமுள்ள சந்திரங்களாய், பிரகாசமுள்ள நட்சத்திரங்களாய் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். 3வது கருத்தை நான் சொல்லுகிறேன். மத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாருங்க. அடுத்து 3வது கருத்து, ஒரே வழி அந்த நட்சத்திரத்துக்கு நியமிக்கப்பட்டு இருந்தது, மாற்று வழி அல்ல. எங்க இருந்து எங்க வரைக்கும்? இருந்த இடத்தில் இருந்து இயேசு பிறந்த இடத்துக்கு கொண்டு போய் விட வேண்டும். இதற்கு தான் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரே வழி, இதுதான் வழி, வேற வழியே இல்லை. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும் என்றால், இரட்சிப்பை நாம் அடைய வேண்டும் என்றால் அவர்தான் வழி. அவரை தவிர வேறு எந்த வழியிலும் நாம் போக முடியாது. குறுக்கே ஒரு வழி அல்ல, நேர் வழியாய் தான் நம்மை தேவன் நடத்துவார். இன்னொரு சைடு வழியில போய் இரட்சிப்பை சுதந்திரத்து கொள்ள முடியாது. வேறு வழியில போய் வேறு எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நூதனமான உபதேசங்கள், கள்ள போதனைகள், புதிய புதிய காரியங்களை கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இயேசுதான் வழி, அவர் மூலமாய் தான் இரட்சிப்பு. அந்த நட்சத்திரத்துக்கு ஒரே வழியை தான் கொடுக்கப்பட்டது. ஒருவேளை சாஸ்திரிகள் தங்களுடைய வாழ்க்கையில தவறாய் போனாலும் நட்சத்திரம் தவறாய் போகாது. அதுக்கு நியமிக்கப்பட்ட வழி ஒரே வழிதான். ஆண்டவருடைய பிறப்பில் அந்த இடத்துல வந்து நிற்க வேண்டும். எந்த இடத்திலிருந்து சாஸ்திரிகளை கிளம்பணுமோ அதே இடத்தில் கிளப்பி நீண்டு நேராக கொண்டு வந்து ஆண்டவர் கரெக்டாக பிறக்கிற இடத்துல வந்து நிற்கணும். அதுதான் வழி, வேற வழியே இல்லை. நமக்கும் தேவன் சில வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு அநேக நியமங்களை தேவன் வேதாகமத்திலே வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 25வது வசனம் வாசிப்போம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற மனுஷனுக்கு என்று செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பாருங்க, மனுஷனுக்குன்னு செம்மையாய் ஒரு வழி தோணும். தனக்கு பிடிச்சபடி இப்படியெல்லாம் வாழ்ந்து கொள்ளலான்னு ஒரு வழி இருக்கும். ஆனா அப்படியெல்லாம் அல்ல. அந்த வழி மரண வழி.
தேவன் நமக்கு சில வழிகளை வைத்திருக்கிறார். எனக்கு ரட்சிப்பு வேண்டுமா, இயேசுதான் வழி. எனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, அவர்தான் வழி. நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைகள் வேண்டுமா, அவர்தான் வழி. பரலோகத்துக்கு போகணுமா, அவர்தான் வழி. வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடு, கிறிஸ்தவம் என்பது ஒரு நேர்வழியாய் செல்லக்கூடிய ஒரு வழி. இந்த காலை நேரத்தில் நாம் நட்சத்திரங்களாய் மாற வேண்டும். எதற்கு? தேவன் நியமித்த ஓட்டத்தில், தேவன் நமக்கென்று வைத்த வழியில். அது மாறு வழியாய் அல்ல, மனித வழியில் அல்ல, நூதனமான வழி அல்ல, குறுக்கு வழி அல்ல. நம்முடைய வழி தேவனுக்கு ஏற்ற வழியாய் இருக்கும் என்றால் வாழ்க்கை நேராய், சீராய், ஆசீர்வாதமாய் கடக்க உதவி செய்வார். இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வந்திருக்கிறோம். ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது தேவன் சொன்னபடி சரியாய் இருந்தது. அதன் வழி தவறான வழி அல்ல, குறுக்கில் எங்கேயும் போகலை. நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அவர்கள் தவறாய் போயிடுவாங்க, ஏரோது அரண்மனைக்கு போயிடுவாங்க. ஆனால் அங்கே போகலை, அது அங்கேயே நின்றது, கடைசி வரை நின்றது. வசனம் 10 வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் திரும்பி வந்து கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நட்சத்திரத்தை கண்டாங்க. எப்போ? ஏரோதுட்டு போய் விசாரிச்சுட்டு, ஐயோ வழி மாறி வந்துட்டோம், தவறாக போயிட்டோம், ஐயோ தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாலும் நட்சத்திரம் மட்டும் தன் வழியை விட்டு விலகவில்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் நிற்போம் என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் ஸ்டாண்டர்டாக எப்பவும் அவர் சொன்ன வழியில் நடப்போம் என்றால் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருப்போம். 4வது கருத்து, மத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். 4வது கருத்து, அவர்களுடைய வாழ்க்கையில் நட்சத்திரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு இம்பேக்ட், ஒரு தாக்கத்தை அந்த நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளுக்குள் ஏற்படுத்தினது. இந்த காலை நேரத்தில் நம் மூலமாய் எத்தனை தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். சாஸ்திரிகள் வந்தபோது சந்தோஷம் அடைந்தார்கள். அவங்களுக்குள்ள ஒரு தாக்கம், அதுவரை ஒரு துக்கம், ஐயோ வழி மாறிட்டோம், என்ன செய்வதுன்னு தெரியல, அந்த நட்சத்திரம் மறைந்து போயிருக்குமா, அந்த நட்சத்திரம் கடந்து போயிருக்குமா தெரியாது. ஆனால் வெளியே வந்தப்ப நட்சத்திரத்தை கண்டவுடன் ஒரு இம்பேக்ட், ஒரு தாக்கம் அவர்களுக்குள்ளே உண்டானது. இன்றைக்கு நம் மூலமாய் அநேகருக்கு நல்ல தாக்கங்களை ஏற்படுத்த வேண்டும். நம் மூலமாய் கசப்பான தாக்கங்கள் அல்ல, நம் மூலமாய் வெறுப்பான தாக்கங்களை அல்ல, நம் மூலமாய் விரோதமான தாக்கங்களை அல்ல, நம் மூலமாய் நல்ல சந்தோஷமான கிரியைகளை அடுத்தவர்கள் பார்க்கும் அளவுக்கு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை உடையவர்களாய், கிறிஸ்துவின் சுவாபத்தை உடையவர்களாய் நம்முடைய தாக்கம் மாற வேண்டும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு, பாருங்களேன், உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். இதுதான் முக்கியம். அடுத்தவங்களுடைய சந்தோஷத்திற்கு உதவியாளராய் நாம் இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாளில் யார் மேலே கசப்பு இருந்துக்குன்னா, ஆனால் நம்ம செய்த நிமித்தமாய் அவங்க வருத்தத்தோடு இருப்பாங்கன்னா, நம் மூலமாய் சந்தோஷம் அடைவதற்கு ஒப்புரவாகுவோம், சமாதானம் பெறுவோம், சந்தோஷத்தை வளர்த்து கொள்வோம். நம் மூலமாய் மற்றவர்கள் சந்தோஷம் அடையும் அளவுக்கு நல்ல காரியங்களை நம் மூலமாய் கிறிஸ்துவனுடைய தாக்கத்தை அவளுக்கு கொண்டு வருவதற்கு நாம் பிரயாசப்படுவோம், நட்சத்திரங்களாய் மாறுவோம். 5வது கருத்து நான் சொல்லி முடிக்க போகிறேன். வசனம் 2ஐ வாசிக்கலாம். மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, நல்ல கவனிங்க, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அடுத்து 5வது கருத்து, இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பெயரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன பெயர்னா, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. அவருடைய நட்சத்திரம். இந்த உலகத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அவருடையது தான். ஆனால் அவர் பிறப்பை அறிவிப்பதனால், ஒரு விசேஷித்தமான காரியத்தை கிறிஸ்துவுக்காய் செய்வதனால் அவருடைய நட்சத்திரம் கிறிஸ்துவின் நட்சத்திரமாய் இருந்தது.
இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்ம நல்ல பெயர் வாங்கணும். நம்ம குடும்பத்தில் ஒரு பெயர் அழைக்கப்படலாம், நமக்கென்று ஒரு பெயர் சூட்டப்பட்டு இருக்கலாம், நண்பர்களிடத்திலே ஒரு பெயர் இருக்கலாம், மற்றவங்களிடத்திலிருந்து ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவற்றிலிருந்து ஒரு பெயர் வரணும். அவர் என்னுடைய மகன், அவர் என்னுடைய மகள் என்று சொல்லி கிறிஸ்துவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு பெயர் வேண்டும். நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், நான் கிறிஸ்துவனுடைய மகன், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நட்சத்திரமாய் நாம் மாறுவோம் என்றால் சுடரொளிகளாய் பிரகாசிப்பவர்களாய் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை வைப்பார். நட்சத்திரம் எப்போதுமே கீழே இருக்காது, மேலே தான் வைக்கப்படும். அதுபோல் கர்த்தர் நம்மளை கீழே விடாமல் அவருடைய நட்சத்திரமாய் நாம் மாறுவோம் என்றால், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்றால், அவருடைய நட்சத்திரம் என்கிற பெயரை நாம் பெறுவோம் என்றால், நான் கிறிஸ்துவுடைய பிள்ளை, மற்றவங்க பார்த்து சொல்லணும் அவங்க கிறிஸ்துவுடைய மகன், அவரா கிறிஸ்தவன், கிறிஸ்து அவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய நல்ல பெயர்களை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்தில் மேலோங்கி கர்த்தர் நிற்க வைப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே 5 கருத்துக்களை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். கிறிஸ்துவின் நட்சத்திரமாய் நாம் மாறுவோம். முதல் கருத்து, நாம் வித்தியாசமானவர்களாய் நாம் மாற வேண்டும். எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த நட்சத்திரம் கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்ததினால், தெரிவிப்பதினால் வித்தியாசமாய் காணப்பட்டது. இன்றைக்கு எத்தனையோ ஜனங்களுக்குள் வாழ்ந்தாலும் அவர் பிறப்பை, அவர் இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் நாம் வித்தியாசமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். இரண்டாவது, இயேசுவின் பிறப்பை அறிவிப்பதற்காகவே அந்த நட்சத்திரம் நோக்கத்தோடு படைக்கப்பட்டது. இன்றைக்கு நாமும் நட்சத்திரமாய் மாற வேண்டும். மற்றவர்களுக்கு இயேசுவினுடைய பிறப்பை, இயேசுவினுடைய அன்பை, நம்முடைய இரட்சகருடைய நேசத்தை அநேகருக்கு அறிவிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். அதை அறிந்து நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மூன்றாவதாக நாம் பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரே வழி நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த நட்சத்திரத்துக்கு ஒரே வழிதான். அதே போல நம்ம உலகத்தின் வழியில் போகாமல், மனுஷனுக்கு தோன்றுகிற வழியில் நிற்காமல், ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த பாதையில் சரியான வழியில் நாம் நடப்போம் என்றால் நாமும் நட்சத்திரமாய் நாம் மாற முடியும். நான்காவது, நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த சாஸ்திரிகள் வெளியே வந்தபோது நட்சத்திரத்தை கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள். நம்மை பார்க்கிறவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும், நம்மை பார்க்கிறவர்கள் மகிழ்ச்சி பெற வேண்டும். எந்த துக்கத்தோடு நம்மளை பார்க்கக்கூடாது, குடும்பம் நம்மளை அப்படி பார்க்கக்கூடாது, உறவுகள் நம்மளை அப்படி பார்க்கக்கூடாது. இழப்புகள் இருந்தாலும், அநேக காரியங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்மிடத்திலிருந்து நல்ல தன்மைகளை, கிறிஸ்துவின் சுவாபங்களை நாம் வெளிப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாய் கிறிஸ்துவின் நட்சத்திரமாய் நாம் மாற முடியும். ஐந்தாவது கருத்து சொன்னேன், அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பெயர் உண்டு, கிறிஸ்துவின் நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, எல்லாமே அவருடையது தான், ஆனால் அவருக்கு விசேஷமாய் ஒரு நட்சத்திரம் உண்டு. அதே போல எவ்வளவோ ஜனங்கள் எல்லாம் அவருடைய ஜனங்களாய் இருந்தாலும் அவருக்காய் ஊழியம் செய்யும்போது, அவருக்காய் நாம் சில காரியங்களை தியாகம் பண்ணும்போது, அவருக்காய் நாம் வாழ முற்படும் போது தேவன் நம்மை பிள்ளைகளாய் அடையாளப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவர். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கண்களை மூடி இந்த ஒரு நாளில் எப்படியாவது நட்சத்திரமாய் மாறுவோம். அநேகருக்கு இயேசுவை அறிவிப்போம், நல்ல குணாதிசயங்களை வெளிப்படுத்துவோம், நல்ல கிறிஸ்துவின் நட்சத்திரம் என்று அவருடைய பெயரை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை வித்தியாசமானவர்களாய் மாற்றுவார், குடும்பத்திலே உயர்த்துவார், சமுதாயத்திலே உயர்த்துவார். எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மை மேல் நோங்கி உயர்த்தி வைக்க அவர் வல்லமை உள்ளவர். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய நட்சத்திரமாய், கிறிஸ்துவின் நட்சத்திரமாய் மாற இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார்,
இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள வந்து என்ன ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்மஸ் நாளில கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நீர் பிறந்தது ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்டாக்கட்டும். உலகத்துக்கே சந்தோஷம், உலகத்துக்கே சமாதானத்தை கொடுத்தவர் இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நட்சத்திரங்களாய் சுடரொளிகளாய் தேவனுக்காய் பிரகாசிக்கிறவர்களாய் தேவன் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுங்க. இந்த நாள் முழுவதுமாய் நல்ல சந்தோஷமாய் வாழ, கிருபையாய் வாழ, இயேசுவினுடைய பிறப்பை அநேகருக்கு அறிவிக்க தேவன் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஒரு விசை கூட உங்கள் யாவருக்கும் சபை சார்பாக, குடும்பத்தின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவின் நட்சத்திரமாய் மாறுவோம். தேவனுக்காய் ஊழியம் செய்வோம். ஆமேன்.